ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 31/8/2025 அபிக்த முரளி. ஒரிஜினல் டேட் 15/12/2006. முரளியுடைய தலைப்பு நினைவு ஸ்வரூபம் அனுபவி மூர்த்தி ஆகி ஒரு நொடியில் தீவிர வேகத்தின் மூலமாக மாற்றத்தை கொண்டுட்டு வந்து கௌரவத்தோட தேர்ச்சி பெறுங்கள். நினைவின் சொரூபமாகி, நினைவின் சொரூபம்னு என்ன அர்த்தம்? நிரந்தரமாக சூரியனாலே வெப்பம்தான், அந்த மாதிரி நீங்கனாலே நினைவு தான், அப்படி இருக்கணுன்றார். ஸோ அந்த மாதிரி அதிவேகத்தில் சுயமாற்றத்தை எடுத்துகிட்டு வந்தால் தான் மதிப்போட பாஸ் ஆக முடியும். இன்றைக்கி பாப்தாதா எல்லா பக்கத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட 3 விசேஷ பாக்கிய ரேகையை நெத்தியில் ஜொலிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாருடைய நெத்தியுமே பாக்கியத்தின் ரேகையினால தான் ஜொலிச்சிட்டு இருக்குது. ஒன்று ஆக்சுவலாக நெத்தியில் என்ன இருக்குது இல்லையா? நெத்தியில் ஆத்மா இருக்குது. ஸோ ஆத்மாவில் அந்த பாக்கியம் ஜொலிக்குது. ஒன்று பரமாத்மா பாலனைன்ற பாக்கிய ரேகை. 3 பாக்கிய ரேகை இல்லையா? ஒன்று கடவுளே வளர்க்கிறாருன்றது சாதாரண பாக்கியமா, அந்த பாக்கிய ரேகை. ரெண்டாவது, அதாவது இந்த ரேகை பார்க்கறது அந்த கை பார்த்து ஜோசியம் சொல்கிறவங்க தான் அந்த ரேகை பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாபா நெத்தியில் ரேகை பார்க்குறார். ஜோசியன்றது நம்ம அதிர்ஷ்டத்தை பார்க்கறது தானே. ஸோ அப்போ பரமாத்மா பாலனை, கடவுளால் வளர்க்கப்படுற பாக்கியம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ரெண்டாவது, கடவுளே வளர்க்குறது ஒன்று, இன்னொன்று கடவுளே ஆசிரியராகி சொல்லி கொடுக்குறார் இல்லையா? உலகத்திலே நம்பர் 1 ஆசிரியர் மூலமாக படிப்பு, அது ஒரு பாக்கியம். அந்த பாக்கிய ரேகை பார்க்குறார். மூணாவது, பாபா சத்குருவாகவும் இருக்கிறார் இல்லையா? ஸோ ஸ்ரீமத் கொடுக்கிறார். அப்போ சத்குரு மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஸ்ரீமத்துங்கிற பாக்கிய ரேகை. அப்படி 3 பாக்கியமும் உங்ககிட்ட அளவற்றதாக இருக்குது. இருந்தாலும் ஆக்சுவலாக நிறைய பாக்கியம் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி விசேஷமாக இந்த 3 ரேகையை பார்த்துட்ருக்கிறார். நீங்கள் கூட உங்கள் நெத்தியில் ஜொலிக்கிற இந்த ரேகையை அனுபவம் செஞ்சுட்டு தானே இருக்கிறீங்க. அந்த பாக்கியத்தெல்லாம் உணர்ந்துட்டு தானே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாத்தையும் விட உயர்ந்த பாக்கியம் என்னது? பரமாத்மாவுடைய அன்பான பாலனை இல்லையா? அப்பாவாக இருந்து பாலனை பண்ணுறார். ஸோ பாபா எப்படி உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரோ, அதே மாதிரி அவருடைய பாலனை கூட உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக தானே இருக்கும். ஸோ எவ்வளோ கம்மியானவர்களுக்கு இந்த உயர்ந்த பாலனை கிடைக்கிது. ஏன்னா எது அதிகமாக கிடைக்கலையோ அதுக்கு டிமாண்ட் அதிகம். கோடியில் சிலருக்கு தான் இந்த பாலனை கிடைக்குதுன்னா நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் இந்த பாலனை பெறுவதற்கு தகுதியுடையவராக ஆகியிருக்கிறீங்க. இத்தனை பேரில் தகுதியானவர் நீங்கள் மட்டும்தான். முழு கல்பத்திலும் குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டும்தான் இந்த பாலனை கிடைக்கிது. அதுவும் ஒரே ஒரு முறை தான் கிடைக்கிது. முழு கல்பத்திலும் நமக்கு மட்டும்தான் கிடைக்கிது. அதுவுமே ஒரு தடவை தான் கிடைக்கிது. இப்போ விட்டீங்க, வேறு எப்போவுமே கிடைக்க முடியாது இல்லையா? இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை, நம்ம தாரக மந்திரம். இந்த பரமாத்மா பாலனை, பரமாத்மாவுடைய அன்பு, பரமாத்மாவுடைய பிராப்தி, இது எல்லாமே கோடியில் சில ஆத்மாக்களுக்கு மட்டுமே அனுபவமாகுது. அப்போ அந்த கோடியில் ஒரு சிலர் நீங்கன்ற அனுபவம் இருக்குதா? அனுபவம் ஆகுதா? அனுபவிகள் தானே. ஸோ பாபாவுடைய பாலனை அனுபவம் ஆகுதா? பாபாவுடைய படிப்பு, ஸ்ரீமத் எல்லாமே அனுபவம் ஆகுது தானே. ஸோ அதன் வழிப்படி நடக்கும்பொழுது, ஸ்ரீமத் படி நடக்கும்போது எல்லாமே அனுபவம் ஆகும். இப்போ நீங்கள் அனுபவி மூர்த்தி தானே.
அதனால தான் உங்கள் நெத்தியில் இந்த பாக்கிய ரேகையின் ஜொலிப்பு தென்படுது. ஆனால் அது எப்போவுமே தென்படுதா அல்லது அப்பப்போ தான் ஜொலிக்குதா? மற்ற நேரம் அப்படியே மங்களாயிடுதா? அப்படி மங்களா தளர்வாக ஆகக்கூடாது இந்த பாக்கிய ரேகையின் ஜொலிப்பு. ஒருவேளை ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் மங்களா ஆகிறதுக்கு காரணம் என்ன? நினைவு சுரூபமாக ஆகாதது தான் காரணம். ஸோ நீங்கள் நான் ஆத்மான்னு யோசிக்கிறீங்க, யோசனையின் சுரூபமாக ஆகிடுறீங்க, நினைவு சுரூபமாக ஆகலை. ஆமாம், நம்ம ஆத்மா தான் இல்லை அப்படி யோசிக்கிறது, ஆனால் ஆத்மாவாகவே இருக்கிறது, அதுதான் நினைவு சுரூபம். அது கம்மியாக இருக்குது. நினைவு சுரூபம் கம்மியாக இருக்குது, யோசனை சுரூபம் அதிகமாக இருக்குது. எது வரைக்கும் சதா நினைவு சுரூபத்தில் இருக்கிறது நடக்கலையோ அது வரைக்கும் சக்தி நிரம்பிய நிலை உங்களுக்கு அனுபவம் ஆகாது. ஏன்னா நினைவு தானே சக்தியை கொடுக்குது. நினைவு சுரூபம் தான் சக்தி சுரூபம். ஸோ நினைவு கம்மியாக இருக்கிறதுனால, சக்தி கம்மியாக இருக்கிறதுனால பாக்கிய நட்சத்திரமும் குறைவாக தான் ஜொலிக்குது. அதனால் உங்களை நீங்களே கேளுங்க, அதிக நேரம் நான் யோசிக்கிற சுரூபமாக இருக்கிறனால அது நினைவு சுரூபமாக இருக்கிறேன்னா? ஸோ யோசிக்கிற சுரூபமாகிறதுனால நல்லாவே யோசிக்கிறீங்க, நான் இதுவாக இருக்கிறேன், நான் அதுவாக இருக்கிறேன், நான் இதுவாக இருக்கிறேன்ட்டு. ஆனால் அந்த நினைவின் சுரூபமாகவே ஆகாத காரணத்தினால நீங்கள் என்ன தான் நல்லதை யோசித்தாலும் அது கூடவே வீணான எண்ணங்கள் கலந்துடுது, சாதாரண எண்ணங்களும் கலந்துடுது. ஏன்னா அந்த சொரூபமாக இல்லை இல்லையா? இப்போ நான் நாராயணனாக இருந்தேன்னு யோசிக்கிறது வேறு, சொர்க்கத்தில் நான் நாராயணனாக இருந்தேன்னோ இருக்கிறேன்னோ யோசிக்க மாட்டாங்க, அதுவாகவே இருப்பாங்க அந்த போதையிலே. அதுதான் சொரூபம்ன்றது இல்லையா? ஆத்மாவாகவே இருக்கிறது, ஒளியாகவே உணர்றது. அப்படி ஆகாததுனால தான் வீண் எண்ணங்கள்லாம் வந்துடுது. சாதாரண எண்ணம் சாதாரண கலியுகவாசிகள் மாதிரி நடந்து பாவம் செஞ்சிடுறீங்க. பாபா சொல்றாரு, உண்மையிலே உங்களுடைய அனாதி ஸ்வரூபமே சக்தி ஸ்வரூபம்தான். அனாதி அப்படிங்கிறது பரந்தாமத்தில் இருந்தே எப்போவுமே, குறிப்பாக பரந்தாமத்தில். ஸோ அங்கே சக்தி ஸ்வரூபமாக தான் இருக்கிறீங்க தவிர அங்கே யோசிக்கலையே, அங்கே எண்ணத்துக்கே வேலை கிடையாது. ஆனாலும் சக்தி ஸ்வரூபமாக இருப்பீங்க, யோசிக்கக்கூடிய ஸ்வரூபம் கிடையாது. சரி, ஆதியில் எடுத்துக்கிட்டீங்க, சத்யுகத்தின் தொடக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இந்த நேரம் நீங்கள் நினைவு ஸ்வரூபமாக இருக்கிறீங்க இல்லையா, இதோடைய பலன்தான் அங்கே கிடைக்குது. என்ன பலன்? அங்கேயும் ஆத்மான்ற நினைவு ஸ்வரூபமாக இருப்பீங்க. பாபா நினைக்க மாட்டீங்க, பட் இயல்பாகவே ஆத்மஸ்வரூபத்தில் இருப்பீங்க. ஸோ அதுதான் நினைவு ஸ்வரூபம். அங்கே யோசிக்க மாட்டீங்க, தானாகவே அந்த ரூபத்தில் தான் இருப்பீங்க. ரெண்டுமே நினைவு ஸ்வரூபம், ஆதியும் அனாதி ஸ்வரூபமும். அதே மாதிரி இந்த கடைசி நேரத்தில் சங்கமயுகத்தில் கூட நினைவு ஸ்வரூபமாக தான் இருக்கிறீங்க. அப்போ பாருங்கள், ஆதியும் நினைவு ஸ்வரூபம், அனாதியும் நினைவு ஸ்வரூபம், அந்திமம் அதாவது கடைசியும் நினைவு ஸ்வரூபம். அப்போ முக்காலமும் நினைவு ஸ்வரூபமாக தான் இருக்கிறீங்க, யோசிக்கிற ஸ்வரூபம் கிடையாது. அதனால தான் பாபா இதுக்கு முன்னாடி கூட சொன்னார், நிகழ்காலத்தில் அனுபவி மூர்த்தி ஆகிறது தான் உயர்ந்த நிலை. நிகழ்காலம் என்னது? சங்கமிக பிராமணன். அப்போ பிராமணனாக அனுபவம் ஆகணும்னா ஆத்மஸ்வரூபத்திலே இருந்தால் தான் பிராமணன். அப்போ தான் நீங்கள் அனுபவி மூர்த்தின்னு சொல்ல முடியும். அதுதான் உயர்ந்த நிலை. நான் ஆத்மான்னு யோசிக்கிறீங்க, பரமாத்மா கிட்டேருந்து எனக்கு என்னென்ன பிராப்தி கிடைக்குதுன்னு கூட யோசிக்கிறீங்க. ஆனால் புரிஞ்சிக்கிறது வேறு, அனுபவம் பண்ணுறது வேறு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? அனுபவம் ஆகிறது வேறு, புரிஞ்சிக்கிறது வேறு தானே.
அனுபவி மூர்த்தி எப்போவுமே மாயா கிட்ட ஏமாறவே முடியாது. ஸோ ஏமாறுறீங்கனாலே அனுபவி மூர்த்தி ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அனுபவி மூர்த்தி மாயா கிட்ட ஏமாற மாட்டார். துக்கத்தின் அனுபவமே அவருக்கு இருக்காது. மாயக்கிட்ட ஏமாந்தால் தான் துக்கத்தின் அனுபவம் வரும் இல்லையா? ஸோ இடையிடையில் மாயாவுடைய விளையாட்டை பார்க்குறீங்க இல்லையா? அதுக்கான மாயாவுடைய விளையாட்டை பார்க்குறீங்க, அது மாயாவோட விளையாடிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா அனுபவி மூர்த்தி ஆகிறதுல குறை இருக்குது. ஏன்னா அனுபவத்தின் அதிகாரம் தான் எல்லாத்தையும் விட மிக உயர்ந்த அதிகாரம். அதனால் பாப்தாதா பார்க்குறாங்க, நிறைய குழந்தைங்க யோசிக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க தவிர சொரூபத்தின் அனுபவம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் ஆத்மான்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறது கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அனுபவி மூர்த்தி ஆகணும், அதான் இருக்கிறதுல உயர்ந்த அதிகாரம்ன்ற. சங்கமயுக பிராமணனாக வாழணுன்னா இந்த ஸ்வரூபத்தில் இருந்தால் தான் வாழ முடியும். இன்றைக்கி உலகத்தில் பெரும்பான்மையான ஆத்மாக்கள் பார்த்து கலைச்சிட்டாங்க, கேட்டு கலைச்சி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அனுபவத்தின் மூலமாக பலனடைய விரும்புகிறாங்க. நிறைய பேர் பேசுகிறத கேட்குறாங்க, நிறைய மேஜிக் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு அனுபவம் ஆகணுமே, ஸோ அந்த அனுபவத்துக்கு தான் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, அனுபவத்தை செய்ய வைங்க. ஏன்னா யார் அனுபவத்தை செய்ய வைக்க முடியும்? நீங்களே அனுபவியாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கும் அனுபவத்தை செய்ய வைக்க முடியும். உங்களுக்கே ஆகாத அனுபவத்தை மற்றவங்களுக்கு எப்படி நீங்கள் அனுபவம் செய்ய வைக்க முடியும்? அது மட்டும் இல்லை, அனுபவி ஆத்மா எப்போவுமே முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க, பறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அனுபவி ஆத்மா கிட்ட ஊக்கமும் உற்சாகம் சதா வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கும் இல்லை, எப்போவுமே அந்த ஊக்க உற்சாகத்தோடவே இருப்பாங்க. ஸோ அதனால் சோதனை பண்ணுங்க. ஸோ பாபா சொல்கிற பாயிண்டின் அனுபவி மூர்த்தி ஆகியிருக்கிற நான் செக் பண்ணுங்க இல்லை, அந்த பாயிண்ட்டை சுரூபத்தில் எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு வர்றதுனால வரக்கூடிய எஃபெக்ட், அதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது இருந்த மனநிலை அந்த பாயிண்டின் சொரூபத்திலே, அதாவது அந்த பாயிண்ட்டுடைய நினைவு சொரூபமாகவே இருக்கும் பொழுது பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்கும். ஸோ அப்படி நான் அந்த அனுபவம் பண்ணி இருக்கிறேன்னா, அனுபவ மூர்த்தியாக இருக்கிறேன்னா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ அந்த அனுபவத்தின் அதிகாரம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தென்படுதா? அப்போ மெயின் விஷயம் நீங்கள் கேட்குறத நாள் முழுவதும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு எண்ணம், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த அனுபவத்தின் அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இருக்குதா, அல்லது சும்மா புரிஞ்சிக்கிட்ட அடிப்படையில் பேசிகிட்டு இருக்கிறீங்களா? அதே மாதிரி எண்ணம் கூட இல்லை அனுபவ ரீதியான வார்த்தையாக இருக்குதா, இல்லை சும்மா கேட்டதை சொல்கிறேன் அப்படி இருக்குதா? ஒன்று புரிஞ்சிக்கிறது, இன்னொன்று அனுபவம் செய்கிறது. ஒவ்வொரு பாடத்துலேயும் அனுபவி ஆகிறது, ஞானத்தில், யோகத்தில், தாரணையில், சேவையில். அடுத்தது சும்மா பேசுகிறது, ஞானம்னா இது தான், யோகம்னா இது தான், சேவைனா இது தான், தாரணைனா இது தான் அப்படின்னு ஞானத்தின் விஷயத்தை வர்ணனை பண்ணுறது. ஏன்னா வெளி உலகத்து பேச்சாளர்கள் கூட நிறைய பேச தான் செய்கிறாங்க. அவங்க ஒன்றும் அனுபவ சுரூபமாக பேச மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு பாயிண்ட்டுடைய அனுபவி ஸ்வரூபமாகிறது, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அந்த அனுபவ ஸ்வரூபமாகிறது தான் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகிறதுன்னு சொல்கிறது. யோகா செய்ய வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அங்கே அனுபவி ஸ்வரூபம் அப்படின்னா
நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டோடைய அந்த அனுபவ ரூபத்திலே இருக்கிறது. அதுதான் அனுபவியா ஸ்வரூபமாகிறதுன்னு சொல்கிறது. ஞானம் நிறைந்த ஆத்மானும் அவங்கள தான் சொல்ல முடியும். அதான் ஞானி ஆத்மா. அனுபவி ஆத்மா தான் ஞானி. ஸோ பரமாத்மா ஞானமும் மற்ற மதங்களின் ஞானம், மனித ஆத்மாக்களின் ஞானத்துக்கும் வித்தியாசமே அனுபவம் தான். இங்கே தான் அனுபவியாக நாம் இருக்கிறோம். அதேமாரி யோகா சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் யோகத்தில் உட்கார்றாங்க. ஆனால் யோகத்தின் அனுபவம் இருக்குது பாருங்கள், அதாவது சக்தி ஸ்வரூபமாகிறது, அது வேறு. அது எல்லோருக்கும் இருக்காது. அவங்க ஏதோ ஒன்று தானாக ஆகும் போல இருக்குன்னு ஹடயோகத்தில் உட்காந்துட்ருக்குறாங்க. நாம் இங்கே உட்கார்ந்து பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது இல்லையா? அந்த சக்தி ஸ்வரூபமாக இருக்கணும். சக்தி ஸ்வரூபத்தில் இருக்கிறோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையா? அனுபவி ஆகுறீங்க அப்படின்னா சக்தி ஸ்வரூபமாக இருப்பீங்க. சரி, சக்தி ஸ்வரூபத்தில் தான் இருக்கிறீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த நேரத்தில் எந்த சக்தி தேவைப்படுதோ அந்த நேரம் அந்த சக்தி வந்துடும். தடையற்ற ஸ்வரூபமாக ஆகிடுவீங்க இல்லையா? அந்த சக்தி இல்லாதனால தானே தடை வருது. ஸோ அந்த சக்தியை ஒரு செகண்டில் வான்னு கட்டளை இடுவீங்க, அது ஸ்வரூபமாகிடுவீங்க, சக்தி ஸ்வரூபமாக. அப்போ அங்கே தடையே இருக்காது. இங்கே வெளி விஷயமே கிடையாது. நமக்குள்ளே மாற்றிக்கிறது தான் எல்லாமே. நம்ம தான் இந்த இன்னர் இன்ஜினியரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஈஷா யோகா யூஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு சக்தி குறைவாக இருக்குது, ஆனாலும் அதை கரெக்டாக வர்ணனை பண்ணுறீங்க, ஆனால் நீங்களே அதன் சொரூபமானீங்களான்னா ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்? சரியான நேரத்தில் உங்களை ஏமாற்றிடும் இல்லையா? அதன் அனுபவி ஆகணும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், எண்ணம் சொல் செயல் மூன்றும் சமமாக இருக்கட்டும் இல்லையா? பேசும்போதே அந்த சொரூபத்திலே வந்துடுங்கன்றார். பேசும்போதே நினைக்கிறது பேசணும், அல்லது பேசுகிறதே நினைக்கிற மாதிரி டக்குன்னு அந்த சொரூபத்துக்கு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா ஏமாந்துடுவீங்கன்றார். சகிப்புத்தன்மை சக்தி எந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கே சகிச்சுக்கிறதுக்கு பதிலாக முட்டி மோதிட்டு எதிர்கொண்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களை யோகம் நிறைந்த அனுபவி ஆத்மா நான் சொல்ல முடியும், அனுபவி ஸ்வரூபம் நான் சொல்ல முடியும். எந்த நேரத்தில் எந்த சக்தி தேவையோ அந்த சக்தி பிரயோகப்படுத்தணும். அதுதான் அனுபவி ஆத்மான்னு சொல்கிறது. ஸோ இந்த 4 பாடம், ஞானம், யோகம், சேவை, தாரணை, இந்த 4 பாடத்திலையும் நினைவு ஸ்வரூபம் அல்லது அனுபவி ஸ்வரூபமாக இருக்கிறீங்க அப்படின்னா அதோடைய அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுடைய மனநிலையில் எப்போவுமே நான் ஒரு கருவின்ற உணர்வு இருக்கும். வெறும் கருவி தான் பாபா பண்ணுறார். அப்போ இதில் என்னன்னா, நீங்களாக பண்ணுவீங்க மாதிரி இவ்வளவும் பண்ண முடியுமா அப்படின்னு பயம் வரும். அவர் பண்ண போகிறாருப்பா, நான் போய் நிற்க போகிறேன்ப்பா. கண்டினியூஸாக சேவை நடந்துக்கிட்டே இருக்கும். கருவி அவர் பண்ணுறாரு, அவ்வளோதான். எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது, அவ்வளோதான். ஸோ அப்படி எப்போவுமே கருவின்ற உணர்வு தான் இருக்கும் அனுபவி ஸ்வரூபமாக இருந்தீங்கன்னா. அதே மாதிரி உள்ளுணர்வில் எப்போவுமே சுபமான உள்ளுணர்வு, சுயநலமற்ற எண்ணங்களை மட்டுமே சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பீங்க அனுபவியாக இருந்தால். இவங்க அப்படி அவங்க அப்படி அந்த எண்ணமே வராது. ஸோ அப்போ அதை டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதான் முற்றுப்புள்ளி வச்சுட்டு டக்குன்னு அப்படி ஸ்டேரிங் வீலை திருப்ப சொல்கிறாரு இல்லையா? வீண் எண்ணம் வருதுன்னா டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு டக்குன்னு சுபமான எண்ணத்தை உருவாக்கணும் அந்த இடத்துல. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு பாபா ஒரு முரளியில் அழகாக சொல்லுவார், காமம் எண்ணம் வருதா சுப காமனா இல்லையா? ஏன்னா காமம் நீங்களும் நாசமாக போகிறீங்க, யாரை நினைக்கிறீங்களோ அவங்களும் நாசமாக போகிறாங்க. ஸோ அப்போ நீங்களும் முன்னேறணும், அவங்களும் முன்னேறணும், சுபமான எண்ணத்தை அங்கே வைக்கணும். அதேமாரி கோபம் வந்தால் அமைதி எண்ணம் டக்குன்னு நீங்கள் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது தான் எப்போவுமே சுபமான உள்ளுணர்வும் சுயநலமற்ற எண்ணமும் மட்டுமே இருக்கும்.
அடுத்தது வாயு மண்டலத்திலையும் சரி, சம்பந்தம் தொடர்புலையும் சரி, எப்போவுமே பணிவான நிலையில் தான் இருப்பீங்க. உங்களை சுற்றி அந்த பணிவான வாயு மண்டலம் தான் இருக்கும். ஒரு சிலர்கிட்ட போனாலே ஒரு மாதிரி அவங்க இரிட்டேட் ஆகுறாங்கன்ற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு தெரியும். ஆனால் பணிவாக இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த வைப்ரேஷனில் வர்றதுக்கு பிடிக்கும். அதேமாதிரி உங்கள் சம்பந்தம் தொடர்பில் வரவங்கக்கிட்டேயும் அந்த பணிவான நிலை தான் எப்போவுமே இருக்கணும். எப்போவாச்சும் இல்லை, எப்போவுமே உங்கள் கூட இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, கருவின்னு நினைச்சாலே அந்த பணிவு வந்துடும். அதேமாரி பேச்சில் எப்போவுமே சதா தூய்மையான வார்த்தைகள் தான் இருக்கும். ஸோ இந்த விசேஷங்கள் தான் அனுபவி மூர்த்தி ஆத்மாக்கள் கிட்ட ஒவ்வொரு நேரமும் இயற்கையான சுபாவமாக இருக்கும். என்னென்ன? நான் கருவி, சுபமான உள்ளுணர்வு, சதா பணிவான நிலை, தூய்மையான வார்த்தைகள். இதுதான் உங்களுடைய இயல்பான சுபாவமாகவே இருக்கும் எப்போவுமே. நிறைய குழந்தைங்க அப்பப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி பண்ணணுன்னு நாங்கள் விரும்பலை, ஆனால் என்னுடைய பழைய சுபாவம் அப்படி பண்ண வச்சிருது, என்ன பண்ணுறது? இயற்கை தன்னுடைய காரியத்தை இயற்கையாக செய்யுது. பாபா சொல்கிறார் இல்லையா, நாங்கள் விரும்பலை, அது தானாக நடக்குது, பழைய சுபாவம்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ பாபா சொல்கிறாரு, இயற்கை தானாகவே அதோடைய காரியத்தை செய்து தானே, யோசிக்க வேண்டியது கிடையாது. இயற்கை தன் காரியத்தை இயற்கையாக செய்யும். ஸோ அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள், உண்மையிலே உங்களுடைய இயற்கையான சுபாவம் எதுன்னு. இயற்கையான சுபாவம் எது இல்லையா? அனாதியில் இல்லை, ஆதியில் இல்லை இந்த அசுர சுபாவம்லாம். அப்போ எப்படி உங்களுக்கு நடுவில் வந்தது இயற்கையான சுபாவமாக இருக்க முடியும் இல்லையா? இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே, லௌகீக ஜென்மத்திலே கூட குழந்தைய பிறக்கும்போது இப்போ இருக்கிற அசுர குணங்கள்லாம் இருந்திருக்காதே, நடுவில் தானே வந்துச்சு. ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பழைய சுபாவம் அம்சம் அளவு இருந்தால் கூட, அதாவது இம்மி அளவு இருந்தால் கூட கண்டிப்பாக ஒவ்வொரு நேரமும் அது வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். வெளிப்பட்டு என்ன ஆகிடும், உங்களை பக்கா சமஸ்காரமாக அதை மாற்றி ஓட்டுரும் பழைய சுபாவம். ஸோ அதனால தான் அதை வரவே விடாதீங்க, எரிச்சிடுங்க. பாபா நினைவில் நிரந்தரமாக இருந்துன்னு பாபா சொல்கிறார். அந்த பழைய இயல்பு, பழைய சுபாவம், பழைய சமஸ்காரம் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு விரும்புகிறீங்க தானே. ஆனாலும் அதை அழிக்க முடியலையா? ஏன் முடியல? ஏன்னா எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஞானம் நிரம்பியவர் தான். அப்படி இருக்கும் பொழுது எதை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, விரும்புகிறீங்களோ அது நடந்துடுதே. நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறது ஏன் நடக்குது? ஏன்னா சுய பரிவர்த்தனை சக்தி கம்மியாக இருக்குது, மாற்றம் செய்யும் சக்தி கம்மியாக இருக்குது, தன்னை மாற்றிக்கிற சக்தி. ஸோ பெரும்பான்மையானவர்கள்கிட்ட பாபாவுக்கு என்ன தெரியுதுன்னா, தன்னை மாற்றிக்கிற சக்தி பற்றி நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா அதை பற்றி கரெக்டாக பேசக்கூட செய்கிறீங்க. மாற்றத்தின் சக்தின்னு ஒரு தலைப்பை கொடுத்தா பிச்சு உதற மாட்டீங்க இல்லையா? அற்புதமாக சொற்பொழிவு செய்வீங்க, கட்டுரை எழுத சொன்னால் அழகாக எழுதுவீங்க. யாராவது வந்தால் கூட அவங்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் புரிய வைக்க கூட செய்வீங்க, மாற்றக்கூடிய சக்தினா என்னன்ட்டு. இதிலெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ மாற்றம் அடைஞ்சிடுங்க அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்க கூட செய்கிறீங்க இல்லை? புதுசாக வரவங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்கிறது கேட்டு தான் அவங்க பாபா குழந்தையாகவே மாறுறாங்க.
அதனால் பாபா உங்களை பற்றி என்ன புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுல நீங்கள் நல்ல புத்திசாலியாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கணும், அதற்கான சக்தி, சுய பரிவர்த்தனைக்கான சக்தி எவ்வளோ இருக்குது? ஏன்னா இப்போத்தைய நேரத்தின் மகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? ஒரு வினாடியும் பல கோடி மடங்கு வருமானத்தை சம்பாதிக்கிற யுகம், நேரம் இது. ஸோ அதனால் மாற்றம் செய்கிறதுக்கு எனக்கு 1 மாதம் வேணும், 1 வருஷம் வேணும் அப்படி நேரத்தை ஈடுபடுத்தக்கூடாது. அந்த செகண்டே மாற்றணுன்றார் இல்லையா? 1 மாதம் கழிச்செல்லாம் மாற முடியாது, இப்போயே மாறினா தான் உண்டு. ஏன்னா எல்லாமே ஒரு செகண்டு தானே, ஏதோ ஒரு செகண்டில் நீங்கள் மாற்றம் செஞ்சால் தானே மாறும். ஸோ அதனால் வினாடியில் மாற்றம் செய்கிறதுக்கான சக்தி வரணும். ஏன்னா எது நடக்கவே கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, புரிஞ்சுக்கிட்ட பிறகும் அதை ஏன் மாற்ற முடியல? மாற்றணும்னு சத்தியமாக யோசிக்கிறீங்க, இல்லைன்னே சொல்லலை இல்லையா? சின்சியராக யோசிக்கிறீங்க மாற்றணுன்ட்டு. ஆனால் சொரூபமாக மட்டும் ஆக மாட்டீங்க, அதான் பிரச்சனை இல்லை. 1 செகண்ட் நிலைக்கு சொன்னால் உங்களால் கண்டிப்பாக முடியும். ஆனால் அதை சொரூபமாக நாள் முழுவதும் அதில் கவனம் கொடுக்கணும், அது மட்டும் பண்ண மாட்டீங்க. யோசிக்க மட்டும் சரிங்க, மாறணும் மாறணும் மாறணும். ஸோ யோசிக்கிற சொரூபமாக தான் அதிக நேரம் இருக்கிறீங்களே தவிர, நினைவின் சொரூபமாக மாறணும், அதன் மூலமாக சக்தி சொரூபமாக ஆகணும், அது பெரும்பான்மையானவர்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, குறையாக தான் இருக்குது. கம்மியாக கூட இல்லை, குறையாது இல்லைன்றார். யோசிக்கிற சொரூபம் தான் இருக்குதே தவிர நினைவின் சொரூபம் இல்லை. நினைவின் சொரூபம் இருந்தால் தான் சக்தி சொரூபம் இருக்கும், அது இல்லைன்றார். ஏன்னா இப்போத்தைய நேரம் தீவிர வேகத்தில் போகிறதுக்கான நேரம் இது, தீவிர முயற்சி பண்ணுற நேரம், சாதாரண முயற்சி பண்ணுற நேரமே கிடையாது. 2006 சொல்கிறாரு, இப்போ 2026, 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இப்போ ஒரு ஜெட்டு வேகத்தில் போகணும் இல்லையா? அது என்ன வினாடியில் மாற்றம் செய்கிறது? பாபா சொல்கிறல வினாடியில் மாற்றம் செய்யணுன்ட்டு. அப்படின்னா என்னென்னா, நினைவு சொரூபமாகி ஒரு வினாடியில் நிர்விகல்ப நிலை அடையணும். நிர்விகல்பம்னா என்னது? விகார எண்ணங்கள் இல்லாத நிலைன்னு அர்த்தம். விகல்பம்னா விகார எண்ணங்கள். ஸோ விகார எண்ணங்கள் இல்லாத நிலை 1 செகண்டில் ஆயிடணுன்ற இல்லை. 1 செகண்டில் உங்கள் கூட சண்டை போடும், டக்குன்னு கட் பண்ணணும். ஏதோ ஒரு ஊரில் கோயில் சிலை ஒரு பெண்ணு நின்றுட்டுருப்பா, அவளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஒரு குட்டி சாத்தான் மாதிரி சின்னதாக பிடிச்சி உருவும். ஸோ அந்த மாதிரி பாபா நமக்கு போட்டிருக்கிற அலங்காரத்தை 1 செகண்டில் கலைச்சிட்டு போயிடும் வீண் எண்ணம், விகார எண்ணங்கள். அப்போ அந்த சொரூபமாகவே இருந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அலட்சியமாக இருக்கும்பொழுது தான் அந்த மாதிரி வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்கள்லாம் சும்மாவே வரும். மற்றவங்க எதுவும் பண்ண தேவையில்ல, உங்களை சுற்றி எதுவும் நடக்க தேவையில்ல, தானாகவே வரும் கடந்த காலத்தை வச்சு. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வீணான எண்ணங்கள்லிருந்து முற்றிலும் விடை பெற்ற நிலை இருக்கணும். வீணான எண்ணம் அது அப்படின்னா என்ன? ஏன்னா சின்ன வயசில் நம்ம அப்படி தானே இருந்தோம், இப்போவே கூட, இந்த ஜென்மத்திலே கூட. ஸோ அப்படி இப்போ விடை பெறணுன்றார் வீண் எண்ணங்கள் கிட்ட இருந்து. ஏன் விடை பெறணும்? ஏன்னா சமாப்திக்கான நேரத்தை நெருக்கத்தில் கொண்டுட்டு வர்றதுக்கு நிமித்தமானவர்கள் இல்லையா நீங்கள்? கடைசி நேரம் எடுத்துகிட்டு வரணும்ல, எல்லாத்தையும் முடிக்கிற நேரம் வந்துடுச்சு இல்லை? எப்போ முடிப்பீங்க? வீண் எண்ணங்களை, விகார எண்ணங்களை எல்லாம் முடிக்கணும். முதல்ல எண்ணத்தில் முடிக்கணும், அதுதான் மெயின். எண்ணத்திலே முடிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இப்போதைய நேரத்தின் மகத்துவத்தின்படி ஒவ்வொரு அடியிலும்
பல மடங்கு நிரம்பி இருக்குது. ஸோ இப்போ தான் தீவிர புருஷார்த்தம் செய்து அதிகமாக சம்பாதிக்கிற நேரம். ஏன்னா ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு நிரம்பி இருக்குது. ஸோ அதனால் முன்னேறி போகணும்னு எல்லாருடைய புத்தியிலும் இருக்குது. ஆனால் இழப்பதையும் புத்தியில் வையுங்க. இல்லை, ஒரு வினாடியில் கவனம் கொடுத்தா சேமிப்பாகிற மாதிரி கவனம் கொடுக்கலன்னா இழக்கவும் செய்கிறீங்கன்றது ஞாபகம் இருக்கணும். இல்லை, ஒரு அடியில் பல மடங்கு உருவாகும்னா ஒரு அடியில் பல மடங்கு இழக்கவும் முடியும் தானே. அலட்சியமாக விட்டுட்டிங்கன்னா இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை, இழக்கிற பயங்கர லாபம் வர வேண்டிய நேரத்தில் பயங்கர நஷ்டம் வந்துடக்கூடாது. அதனால் இப்போ ஒரு நிமிஷம் தானே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. மற்றவர்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் அமைதியில் இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் அமைதியில் இருக்கணும். அவங்கள ஏன் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது அஞ்ஞானிகள் ஏதாவது டென்ஷன் ஆனால் ஒரு நிமிஷம் அமைதியாக, ஏன்னா மனம் அமைதியாகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுது. ஆனால் உங்களுக்கு ஒரு வினாடியில் அது வரணும். ஸோ அதே மாதிரி மாற்றம் செய்கிறது ஒரு வினாடியில் இருக்கணும். ஆமாம் இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு வினாடி தானே ஆகுது. இல்லை, ஒரு விஷயம் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு முடிவெடுக்கிற செகண்ட் ஒரு செகண்டு தான். அதனால் மாற்றத்திற்கான சக்தியில் அந்த அளவுக்கு வேகம் இருக்கணும். அதாவது ஒரு வினாடியில் மாறணும், நிமிடம் கூட கிடையாது. அதுதான் தீவிர முயற்சின்னு சொல்கிறது. சரி எது தவறு எது அப்படின்னு புரியுதுன்னா உங்களால் பகுத்தறிய முடியுது தானே, இது தப்பு இது சரின்ட்டு. அப்போ தப்புக்கு டக்குன்னு முற்றுப்புள்ளி வைங்க. எது சரியோ அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்க. ஏன்னா அதான் பகுத்தறியும் சக்தி. டக்குன்னு அதுவும் ஒரு வினாடியில் வரணும். அப்போ தப்பானதுக்கு டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு சரியானதை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயம். லௌகீக வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் இதில் தான் அலட்சியமாக விட்டுடும். இல்லை, சரி எது தவறு எது அப்படின்றது கண்டுபிடிச்சிடுவோம் ஈஸியாக. பட் ஆனால் தவறுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடர்ந்துக்கிட்டே இருப்போம். சரியான விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அதுதான் பிரச்சனை. இப்போ புள்ளி பிந்தி அதோடைய மகத்துவத்தை காரியத்தில் பயன்படுத்துங்க. டக்குன்னு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா? ஏன்னா பாபா 3 புள்ளிகளை பற்றி, பிந்திகளை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒன்று ஆத்மா புள்ளி, 2 பரமாத்மா, இன்னொன்று நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி. தெரியும் தானே? ஆனால் சரியான நேரத்தில் டக்குன்னு வைக்கணும். எப்படி விஞ்ஞானிகள் எல்லா விஷயத்திலும் தீவிர வேகத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இன்றைக்கி டெக்னாலஜிலாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ செலவு, எத்தனை பேர் போகணும். இப்போ ஏஐ வந்துடுச்சு. ஒரே ஒரு லைன் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், டக்குன்னு வந்துடும். அப்போ எல்லாமே அதிவேகத்தில் செய்கிறதுக்காக தான் அங்கே முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க அறிவியல். ஸோ அப்போ நம்மளது அமைதி சக்தி இல்லையா? அப்போ அந்த அமைதி சக்தியை ஒரு வினாடியில் எடுத்துகிட்டு வாங்க. மாற்றத்திற்கான சக்தியை கூட அவங்க ஒரு விஷயத்தையும் மாற்றுறாங்க இல்லையா? அதை கூட அதிவேகமாக காரியத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அமைதி சக்தியை கொண்டவர்கள் இல்லையா? நீங்கள் என்ன லட்சியம் வைக்கணும்? அதாவது நீங்கள் மாற்றம் செய்யணும்னா, நீங்கள் ஞானம் நிறைஞ்சவர்கள்னா, ஒரு வினாடியில் தீவிர வேகத்தில் சக்திசாலி ஆகணுன்ற அந்த ஒரு செகண்டில் மின்னல் வேகம்ன்றாங்களே, டக்குன்னு சக்திசாலியாக மாறிடணும். ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். டெஸ்ட் பேப்பர் வரும்போது பண்ணால் என்ன ஆகும்? இல்லை, ஒரு பதற்றமான சூழ்நிலை. அந்த நேரம் போய் நீங்கள் பாபாவை பிடிச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போத்துலேருந்தே டக்குன்னு எல்லாத்துலேருந்து புத்தியை விளக்க கற்றுக்கிட்டால் தான் அந்த நேரமாக டக்குன்னு விளக்கி சக்திசாலியாக இருக்க முடியும். ஸோ
அப்போ தான் ஒரு வினாடியில் மாற்றம் செய்யக்கூடியவர்கள் ஞானி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் அந்த நேரம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், கண்டிப்பாக ஆகிடும், செஞ்சிடுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. செய்ய முடியுமா அல்லது கஷ்டமா? ஏன்னா கடைசி டெஸ்ட் பேப்பர்லாம் ஒரு செகண்டு தான், ஒரு செகண்டுக்கான டெஸ்ட் பேப்பர் தான். வாழ்வா சாவான்றதெல்லாம் ஒரு செகண்டு தான் இல்லை. மறுபடியும் இங்கே பிறக்கிறீங்களா, இங்கேருந்து தப்பிச்சு போகிறீங்களான்றது ஒரு செகண்டு டெஸ்ட் பேப்பர் தான். ஒரு எண்ணம் ஒரு செகண்டில் வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிடும். நிமிடத்திற்கானது கூட கிடையாது. சமசூப்பர் இல்லையா? அந்த ஒரு செகண்ட், ஒரு வினாடிக்கான பயிற்சி. ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆனால் அந்த ஒரு வினாடி பயிற்சி நீண்ட காலமாக இருக்கணும் இல்லையா? தொடர்ந்து டக்கு 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 டக்குன்னு முற்றுப்புள்ளி வைக்க கற்றுக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கடைசி நேரத்தில் டக்குன்னு தப்பிச்சிடுங்க. அதனால தான் பாபா சார் அந்த ஒரு வினாடி பயிற்சி தான் கடைசியில் உங்களை காப்பாற்றுன்ற. அவ்வளோ முக்கியமானது அது. அப்போ தான் ஒரு செகண்டில் கௌரவத்தோடு பாஸ் ஆக முடியும். ஏன்னா கடவுளுடைய மாணவர்கள், பரமாத்மாவே உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. படிக்கிறதோ பரமாத்மாவுடைய படிப்பை. அப்போ கௌரவத்தோடு தானே பாஸ் ஆகணும் இல்லையா? கடவுள் சொல்லி கொடுத்து வாங்கிட்டு போனால் அது அவமானம் இல்லையா? சும்மா பாஸ் மார்க் ஆகக்கூடாது, கௌரவத்தோடு பாஸ் ஆகணும், ஃபுல் மார்க்கோட. என்ன லட்சியம் வச்சுருக்கிறீங்க? ஸோ யாரெல்லாம் அதாவது பாஸ் வித் ஆனர் ஆகணும்னு புரிஞ்சிருக்கிறீங்களோ கையை உயர்த்துங்க. கௌரவத்தோடு திருச்சி பெறுவீங்களா? ஸோ கௌரவன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. நல்லது. இப்போ என்ன பண்ணணும்? ஸோ நிமிடத்துக்கான எந்திரம் வந்து பொதுவானது, அது மற்றவங்க கூட பண்ணுவாங்க. நீங்கள் பாபாவோட குழந்தை இல்லையா? ஒரு வினாடியில் முடிக்க வேண்டிய காரியம் இது. ஒரு செகண்டு தான் டக்கு. ஏன்னா அந்த ஒரு செகண்டில் உங்கள் வார்த்தை மாறிட்டாலே முடிஞ்சு போச்சு இல்லை? ஒரு செகண்டும் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கோபப்படுத்தும் போது ஒரு செகண்ட் அந்த பழைய சுபாவம் எட்டி பார்த்து நீங்கள் திருப்பி ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சே. ஒரு செகண்டில் டக்குன்னு முற்றுப்புள்ளி வேணும். நான் தேவதையாச்சு, தெய்வீக சொரூபம், அந்த சொரூபத்திலே இருந்தால் தான் அந்த செகண்ட் கரெக்டான வார்த்தை வரும். ஸோ பாபா வந்து பஞ்சாபை சார்ந்த குழந்தைங்களை சந்திக்கிறாரு. இது ஒரு வினாடிக்கான விஷயம். இதில் யார் நம்பர் 1 வருவீங்க? பஞ்சாப். இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு எவ்வளோ ஜொலிப்போடு சொல்கிறீங்க, மிகவும் நல்லா சொல்கிறீங்க, ஜொலிப்போடு சொல்கிறீங்க. பாப்தாதாவுக்கு இதை கேட்கும்போது ரொம்ப குஷியாக இருக்குது. ஸோ குழந்தைங்க சொல்கிறாங்களாம் பாப்தாதா கிட்ட, இது என்ன பெரிய விஷயம் பாபா, பாப்தாதா துணையாக இருக்கிறார், இது ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு? என்ன அதிகாரம் உடையவர் துணையாக இருக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணணும்? தீவிரமாக, அதாவது தீவிர வேகத்துடன் சென்றே ஆகணும். ஏன்னா எல்லோரும் சேவை பண்ணுறீங்க, சேவை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியும் இல்லையா? நம்ம இப்போ ஒரு வினாடியும் பாபா நினைவில் இருக்க சேவை தான் ஆகிட்டு இருக்குது. சும்மா உட்காந்துட்டு இருப்பீங்களா என்ன? ஏன்னா பிராமண ஆத்மாக்களுடைய தர்மமே சேவை தான், சேவாதாரி தான், விஸ்வ சேவாதாரி. நீங்கள் சேவை வந்து ஒரு கர்மம், ஒரு காரியமாக இருக்குது. ஸோ சேவை கூடவே சக்தி ஸ்வரூபமாகவும் ஆகணும். எந்த அளவுக்கு சேவை செய்கிறதுல ஊக்க உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறீங்க? ஸோ பாபா கூட அதை பார்த்து குஷி அடைகிறார், வாழ்த்தும் கொடுக்குறார். ஆனால் எப்படி சேவைக்கான கிரீடம் கிடச்சிருக்குது? ஆக்சுவலாக வந்து அப்போ வந்து பாத யாத்திரை பண்ணாங்க இப்போ இருக்க பாபா குழந்தைங்க. ஸோ அதுக்கப்புறம் சைக்கிள் யாத்திரையும் பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா? ஸோ அப்படி பாத யாத்திரை பண்ணிவிட்டு வந்து இளைஞர்கள் கிரீடம் அணிந்து பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்களாம். ஸோ அதுதான் பாபா சொல்கிறார், எப்படி சேவைக்கான கிரீடம் உங்களுக்கு கிடச்சிருக்குது இல்லையா? பாருங்கள், கிரீடம் அணிஞ்சிருக்கிறீங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அது சேவைக்கான கிரீடம். அதே மாதிரி இப்போ நினைவு சொரூபமாகிறதுக்கான கிரீடம் அணிஞ்சு காட்டுங்க.
இல்லை, சேவை செய்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நினைவு செய்கிறதுக்கான, நினைவு சொரூபமாக இருக்கிறதுக்கான கிரீடம் அதை அணிஞ்சு காட்டுங்க. இளைஞர்கள் கூட்டம் இல்லையா? அப்படின்னா என்ன அதிசயத்தை செய்வீங்க? ஏன்னா இளைஞர்களால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாதுன்னுவாங்க. சேவையிலும் நம்பர் 1, சக்தி ஸ்வரூபத்திலையும் நம்பர் 1, ரெண்டுத்துலேயும் நம்பர் 1 செஞ்சு காட்டணும். ஏன்னா செய்தியை கொடுக்கறதும் பிராமண வாழ்க்கையுடைய தர்மம் மற்றும் கர்மம். ஆனால் பாப்தாதா சிக்னல் கொடுக்கிறார். என்னென்ன? சுயமாற்றத்துக்கான எந்திரத்தை சமஸ்பீடாக்குங்கன்றார். இல்லை, உங்களுடைய மாற்றம் பயங்கரமாக இருக்கணும். ஏன்னா உங்களை பார்த்து தான் மற்றவர்கள் மாறுவாங்க. நீங்கள் சொல்கிறது கேட்டு மாற மாட்டாங்க. அதனால் மாற்றத்திற்கான எந்திரத்தை தீவிரப்படுத்துங்க. இல்லாட்டினா கௌரவத்தோடு தேர்ச்சி அடைவதுன்றது கஷ்டமாயிடும் குழந்தை. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை, எல்லாத்துலேயும் விடுபட்டு ஒரு பாபா 3வது நானும் பாபா 3வது யாரும் கிடையாது, அப்படி இருக்கணும். அதுக்கு நீண்ட கால பயிற்சி வேணும். திடீர்னு வந்துடாது அந்த பயிற்சி, பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நினச்ச உடனே அப்படியே மாறி காட்டினேன், அப்படி இருக்கணும் பயிற்சி. ஸோ அந்த சொரூபமாகணும், அதுதான் முக்கியம். யோசிக்கிறவங்களாக வெறும் யோசிக்கிறவங்களாக மட்டும் இருக்கக்கூடாது. சக்திசாலியான நினைவின் மூலம் சக்திசாலி ஸ்வரூபமாகுங்க. இல்லை, நினைவு சக்திசாலியாக இருந்தால் நீங்களும் சக்திசாலியாக தான் இருப்பீங்க. அதேமாரி வீண் விஷயங்களை தீவிர வேகத்தில் முடிச்சும் காட்டுங்கன்ற. இல்லையா, நல்ல விஷயத்தை தாரணை பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு வீண் விஷயத்தை முடிக்கணும். வீணான எண்ணம், வீணான பேச்சு, வீணான செயல், வீணான நேரத்தை வீணாக்கிறது, தேவையற்ற சம்பந்தம் தொடர்பில் வர்றது, இது எல்லாமே வீணான வழிமுறைகள். இது எல்லாத்தையும் முடிச்சிடுங்கன்று கட் பண்ணுங்கள். தேவையில்லாத தொடர்பு எதுக்கு? இல்லை, சும்மா இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது, நேரத்தை வீணாக. அது பாபா குழந்தைங்கக்கிட்டே பேசினா கூட இல்லையா, நானும் சேவை செய்யாமல் அவங்க சேவை செய்கிறவங்களுடைய நேரத்தையும் கெடுக்கிற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் கட் பண்ணுங்க. ஸோ அஞ்ஞானிகள்கிட்ட கேட்கவே தேவையில்லை இல்லையா, அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சும்மா ஏன்னா ஏன் பட்டும் படாமல் அவ்வளோதான். அப்படியே பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட பாபா நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க, யோகா டைம் ஆக்கிடுங்க. ஸோ அதனால் வீண் அப்படின்னு வர எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. எண்ணம், சொல், செயல், தொடர்பு, நேரம், எல்லாத்தையும். வீண் விஷயமே இருக்கக்கூடாது. எப்போ பிராமண ஆத்மாக்கள் தீவிர வேகத்தில் வீணான விஷயத்தில் முடிச்சு காட்டுறீங்களோ அப்போ தான் ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய புண்ணிய கணக்கும் தீவிர வேகத்தில் சேமிப்பாகும். ஸோ அதனால் வீண் விஷயத்தை முடிச்சிடுங்க. நீங்கள் சக்திசாலியாக இருந்தால் தானே சக்தியற்றவர்களை சக்தியினால் நிரப்ப முடியும். ஸோ உங்கள் சக்தியை குடிக்கிறதெல்லாம் வீண் விஷயம், அதை முடிச்சிடுங்கன்ற. ஸோ பாப்தாதா ஏற்கனவே சொல்லியிருந்தார் 3 விதமான கணக்கை சோதனை செய்கிறன்ட்டு. அது என்னென்னா, உங்களுடைய புருஷார்த்தத்தின் வேகத்தின் கணக்கு, எவ்வளோ வேகமாக முயற்சி பண்ணுறீங்கன்ட்டு. அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் சேமிப்பாக இருக்குதுன்ற கணக்கு. அடுத்தது உங்களுடைய புண்ணியம் எவ்வளோ சேமிப்பாகி இருக்குதுன்ற கணக்கு. ஸோ இதை தான் பாபா செக் பண்ணுறாரு. பெரும்பான்மையானவருடைய கணக்கு இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த 3மே, சுய புருஷார்த்தமும் சரி, ஆசீர்வாதமும் சரி, புண்ணிய கணக்கும் சரி, ரொம்ப குறைவாக தான் இருக்குதுன்ற. ஏன்னா பாபா இப்போ இந்த ஸ்லோகனை நினைவுபடுத்துகிறார். அது என்ன ஸ்லோகன்? இப்போ தீவிரமாகுங்கள், தீவிர புருஷார்த்தியாகுங்கள், தீவிர வேகத்தில் முடித்து கட்டுபவர் ஆகுங்கள். வீண் விஷயத்துக்கெல்லாம் தீவிர வேகத்தில் மனதின் மூலமாக வாயுமண்டலத்தை மாற்றம் செய்பவர் ஆகுங்கள். இன்றைய ஸ்லோகன் எல்லாமே தீவிரம்தான் இல்லையா? ஸோ முயற்சியில் தீவிரம் இருக்கட்டும், வீண் விஷயத்தை முடிக்கிறதுல தீவிரம் இருக்கட்டும், வாயுமண்டலத்தை சக்திசாலியாக மாற்றுவதில் தீவிரம் இருக்கட்டும்.
ஏன்னா உங்களுக்குள்ளே வீண் விஷயம் போயிட்டாலே உங்களுடைய எண்ணங்கள் சக்திசாலியாக தான் இருக்கும், வாயுமண்டலம் சக்திசாலியாக மாற்றிடுவீங்க. ஸோ இது இன்றைய ஸ்லோகனாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார் பிராமண வாழ்க்கை ஃபுல்லுத்துக்குமே. ஸோ ஆனால் ஒரு விஷயத்தில் பாப் தாதா எல்லா குழந்தைங்க மேலேயும் குஷி அடைகிறார். எந்த விஷயத்தில்? ஸோ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா கிட்ட ஆழமான அன்பு இருக்குது, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் என்ன பண்ணணும்னு சொல்லட்டா, இந்த சீசன் பாப்தாதாவை மதுபனில் சந்திக்கிற இந்த சீசன் முடிகிற வரைக்கும் இப்போ நேரம் இருக்குது. சீசன் முடிகிறதுக்கு, இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே, அதாவது இது டிசம்பர் மாதத்து முரளி இல்லையா, ஸோ சீசன் மார்ச் மாதம் வரைக்கும் வரும். அதனால் மார்ச் மாதம் வரை சீசன் முடிவதற்கான நேரம் இருக்குது. அதனால் அந்த சீசனுக்குள்ளே தீவிர வேகத்தின் நெருப்பை காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, ஜுவாலாமுகி. ஸோ இந்த காட்டுத்தீலாம் பிடிச்சதுன்னா இப்போ அமெரிக்காவை ஒரு பெரிய இடத்தையே காலி பண்ணிச்சு இல்லையா, கடன்னு தீ பரவும். ஸோ அதோடைய வேகம் அப்படி, அந்த மாதிரி வேகமாக நெருப்பு மாதிரி இருக்கணும் உங்களுடைய வேகம்ன்றார் மாற்றம் செய்வது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் பிடிச்சிருக்குதா? ஸோ யார் கண்டிப்பாக என்னுடைய லட்சியத்தையும் லட்சணத்தையும் நினைவில் வைப்பேன், ரெண்டுத்தையும் சமம் ஆக்குவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையை உயர்த்துங்க. எல்லோரும் கை உயர்த்துகிறாங்க. ஸோ இரட்டை வெளிநாட்டினர், ஆசிரியர்கள், இளைஞர்கள் எல்லோருமே நினைவில் வைப்பீங்க இல்லையா, மற்றும் முதல் வரிசையில் இருக்கிறவங்க கூட நினைவில் இதை வைப்பீங்க, ஞாபகம் வச்சுருப்பீங்க லட்சியத்தையும் லட்சணத்தையும். அப்படின்னா முன்கூட்டியே உங்களுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்றார். நல்லது. இப்போ இந்த பயிற்சி பண்ணுங்க. ஒரு நொடியில் நிர்வியர்த்த சங்கல்பம். நிர்விகல்பம்னா விகாரங்களற்ற எண்ணங்கள். நிர்வியர்த்த அப்படின்னா வீண் விஷயங்கள், வியர்த்தம்னா வீண். அப்போ வீணானவை இல்லாத சங்கல்பம் உடையவராக ஆகி காட்டுங்க. ஒரு வினாடியில் அதை முடிச்சிடுங்க. இனி எனக்கு வீண் எண்ணம் வராது, விகார எண்ணம் வராது. அப்படி ஆகி ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லை, இந்த ஒரே ஒரு சங்கல்பத்தில் மட்டும் மனதை ஒருநிலைப்படுத்தி உட்கார முடியுமா? இப்போவே பாபா கேட்குறார். இங்கே எல்லாமே இப்போவே தான். இப்போ இல்லைன்னா எப்போ? இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை. ஒரு வீண் எண்ணம் வரக்கூடாது, ஒரு விகார எண்ணம் வரக்கூடாது, ஒரு பாபா தர எனக்கு யாருமே கிடையாது. அப்படி உட்கார முடியுமா? மனதை அந்த அளவுக்கு ஒருநிலைப்படுத்தி உட்கார முடியுமான்னு கேட்குறேன். வேறு எந்த சங்கல்பமும் இருக்கக்கூடாது. சங்கல்பம்னா எண்ணம், வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சங்கல்பத்துடைய ஒருநிலைப்பாட்டின் சக்தியினுடைய அனுபவத்தில் உட்காருங்க. ஸோ அதுவும் பாபா எப்படி சொல்கிறாரு, ஒரு செகண்டுக்கு மேலே நேரம் எடுத்துக்கூடாது, டக்குன்னு ஒருநிலைப்படணும். அப்படி உட்காருங்கன்றார். டக்குன்னு உட்காருங்க பார்ப்போம். பாபா நானே யாரும் இல்லை. ஓகே, நல்லது. ஸோ அடுத்தது பாபா அன்பு நினைவுகள் அனுப்பின அத்தனை பேருக்கும் நான் பேர் சொல்லி உங்களை ஞாபகப்படுத்தி தான் அன்பு நினைவுகள் கொடுக்குறேன். அதனால் என்ன பாபா நினைக்கிறாரா அப்படிங்கிற எண்ணமே தேவை கிடையாது உங்களுக்கு. உங்களுக்குள்ளே எப்போ சங்கல்பம் வந்துச்சோ அப்போவே அது பாபாவுக்கு சேர்ந்துடுது. ஸோ அதனால் உங்கள் பேரை நினைவு படுத்தித்தான் நான் முழுமையான அன்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தாதிகளோட சந்திப்பு. எல்லோரும் உங்களுக்கான நடிப்பை அற்புதமாக நடிக்கிறீங்க. பாப்தாதா ஒவ்வொருத்தருடைய நடிப்பை பார்த்து சந்தோஷம் அடைகிறார். ஸோ சின்னஞ்சிறியவர்கள் கூட நல்ல நடிப்பை நடிக்கிறாங்க.
நம்ம சிறியவர்கள் தானே, இப்போ தானே பாபா குழந்தையாகி இருக்கிறோன்னு புரிஞ்சிக்காதீங்க. ஏன்னா தூய்மையான சிறியவர்கள் அல்லாவுக்கு சமமானவர்கள். ஸோ பாபா வந்து நிஜ குழந்தைகளே சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக வர குழந்தைங்களும் குறிக்கும், சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்களே அவங்களையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி தூய்மையான குழந்தைங்க அல்லாவுக்கு சமம், கடவுளுக்கு சமமானவர்கள். அதனால் சின்ன குழந்தை தானேன்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களை சக்திகளுக்கான நடிப்பு வேறு, பாண்டவர்களுக்கான நடிப்பு வேறு. பாண்டவர்கள் இல்லாட்டினாலும் காரியம் நடக்காது, சக்திகள் இல்லாட்டினாலும் காரியம் நடக்காது. ஸோ அதனால தான் பாரதத்தில் சதுர்புஜ லக்ஷ்மி நாராயணனுடைய நினைவு சின்னம் இருக்குது இல்லையா? இணைந்த ரூபம், லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம். ரெண்டு பேரும் சேர்ந்து உலக ராஜ்யத்தை உருவாக்குனதுனால தான் இணைந்த ரூபத்தின் சிலை இருக்குது. அதாவது சக்திகளும் பாண்டவர்களும், ஆண்களும் பெண்களும். வேறு எந்த தர்மத்திலையுமே சதுர்புஜம் காட்டப்படுவதில்லை. ரொம்ப முக்கியமானது. எல்லா மதத்துலேயுமே ஆண்களுக்கு தான் முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் குரானில் வந்து இயேசுவோடைய அம்மாவை தவிர வேறு எந்த பெண்ணுடைய பேருமே வரலன்னு வேறு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்குது. ஆனால் இங்கே சமமாக நினைவு செய்யப்படுது ஆண்களும் பெண்களும் இல்லையா? தெருவுக்கு தெரு அம்மனுடைய கோயில் இருக்குது இல்லையா? ஏன்னா பாரதத்தின் நினைவு சின்னத்தில் தான் இந்த சதுர்புஜத்துக்கான மகத்துவம் இருக்குது, இணைந்த ரூபத்துக்கான மகத்துவம் இருக்குது. ஸோ அதனால் இருவரும் நன்றாக நடித்து வரீங்க. ஆனால் இப்போ விரைவுபடுத்தணும், அவ்வளவு தான். பக்காவாக பண்ணுறீங்க, இன்னும் அதிகப்படுத்துங்க வேகத்தைன்ற. அவ்வப்போது கொஞ்சம் தளர்வாயிடுறீங்க. இப்போ தளர்வாக இருக்கிறதுக்கான நேரம் கிடையாது. எச்சரிக்கை கொடுக்குறாரு பாருங்க தாதிங்களுக்கே. அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்? ஏன்னா வெவ்வேறு ரூபத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம விஷயங்களின் ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு ராஜயுக்தாக, அதாவது ரகசியம் அறிந்தவராக, யோகயுக்தாக, அதனால் எப்போவுமே நினைவு சொரூபமாக, ஸ்நேகயுக்தாக, அன்பு நிரம்பியவராகவும், சகயோகயுக்தாக, முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பவராகவும் ஆகி நடந்துக்கணும். நல்லது தானே? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பைபிள் குரானில் வந்து நோவாவின் பேழைன்னு ஒரு கதை வரும். கடவுள் சொல்கிறார், நான் உலகத்தை அழிக்க போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு 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 பெரிய ரூமு மாதிரி ஒரு படகு செஞ்சு அதில் அவங்கள வர சொல்லணும். இவர் போய் கூப்பிடுவார், யாருமே அப்போட அப்படிலாம் பிரளயம்லாம் வராதுன்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்குறோம், கூப்பிட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ கூப்பிட்றதுலே மயங்கிடக்கூடாது இல்லையா? ஏன்னா எந்த நேரமும் படகு எடுத்துடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூப்பிட்றோம். வரலன்னா சரி பரவாயில்ல, அடுத்ததுக்கு கூப்பிடுங்க, மற்றவங்களை கூப்பிடுங்க. அப்போ தான் அங்கே விடுபட்டு இருப்பீங்க. கூப்பிட்றவங்கக்கிட்ட நீங்கள் மயங்கிடக்கூடாது. ஏன்னா இப்போ அதுதான் நோவாவின் பேழை விஷயந்தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. எல்லோரையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். காப்பாற்றுறவங்கக்கிட்டே போய் மயங்கிடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதிக நேரத்தை வீணாக்கக்கூடாது, விடுபட்டு இருக்கணும். ஸோ அதை தான் பாபா தீவிர வேகப்படுத்துங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த விலகி இருக்கிறது தான், பாபாவுக்கு மட்டும் பிரியமானவராக இருக்கிறது தான். ஸோ தாதி கிட்ட பாபா சொல்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது தானே, பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. ஏன் வந்திருக்கிறாங்க இத்தனை பேர்? உங்களை சந்திக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்படியே பாப் தாதாவையும் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் துணையாக தாதிகள் இல்லைன்னா அந்த சந்தோஷம் இருக்காதே அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் இல்லைனாலும் சந்தோஷம் இருக்காது அப்படின்னு குழந்தைங்கள பார்த்தும் சொல்கிறார் இல்லையா? தாதிங்க இல்லைனாலும் சந்தோஷம் இருக்காது, குழந்தைங்க இல்லைனாலும், மற்ற குழந்தைங்க இல்லைனாலும் சந்தோஷம் இருக்காது. வரதானம் நினைவுன்ற
ஸ்விட்ச் மூலமாக சுப கல்யாண், அதாவது சுயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய மற்றும் அனைவருக்கும் கல்யாணம், அதாவது எல்லோருக்கும் கல்யாணம்னா நன்மை, எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய சித்தி ஸ்வரூபம், அதாவது வெற்றி ஸ்வரூபம் ஆகுங்கள். எப்படி? நினைவின்ற சுவிட்ச் மூலமாக. நினைவின்ற சுவிட்ச் போடுறதன் மூலமாக தான் உங்களுக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை, ப்ளஸ் நீங்கள் வெற்றி ஸ்வரூபமாகவும் ஆகுறீங்க. விளக்கம்: உங்களுடைய மனநிலை ஸ்திதி அப்படின்னா மனநிலைன்னு அர்த்தம், ஸ்மிருதினா நினைவுன்னு அர்த்தம். ஸோ ஸ்திதிக்கான ஆதாரம் ஸ்மிருதி, அதாவது உங்களுடைய மனநிலை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நினைவு தான் அதற்கான ஆதாரம். நினைவில் நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர் அப்படிங்கிற சக்திசாலியான நினைவு மட்டும் இருக்கட்டும் எப்போவுமே. இதன் மூலமாக தான் உங்களுடைய மனநிலை சக்திசாலியாக இருக்கும். மேலும் மற்றவர்களையும் நீங்கள் சக்திசாலியாக ஆக்குவீங்க. நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர் அப்படின்னா நான் பாபாவுக்கு மட்டும் சொந்தமானவன். அப்போ அவரை மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் நீங்களும் சக்திசாலியாக ஆவீங்க, மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்க முடியும். எப்படி லைட்டு சுவிட்ச் போட்டோன்னே லைட் எரியுது, வெளிச்சம் வருது இல்லையா? அந்த மாதிரி நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர்ன்றது அந்த நினைவு கூட ஒரு சுவிட்ச் மாதிரி தான். ஸோ எப்போவுமே அந்த சுவிட்ச் ஆன் ஆகி இருக்கணுங்கிறதுல மட்டும் கவனம் வைங்க. அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர்ன்றது சதா ஞாபகம் இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கும் தொடர்ந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, மற்றவர்களுக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. புது ஜென்மம் ஏற்படுது அப்படின்னா நினைவும் புதியதாக இருக்கட்டும். இல்லை ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா முன் ஜென்மம் எதுவுமே ஞாபகம் இருக்காதுல்ல, இப்போத்தைய விஷயம் தானே ஞாபகத்துக்கு வரும். அதுமாதிரி நீங்கள் பிராமணன் குழந்தையாக பிறந்திருக்கிறீங்கன்னா புது ஜென்மம் தானே, அப்போ புது நினைவுகள் மட்டும் இருக்கட்டும். எதுக்கு பழைய நினைவு? நான் பாபாவுடையவர் ஆகிட்டேன், அதுதான் முக்கியமான நினைவு. எதுக்கு ஆகியிருக்கிறேன்? ஆஸ்தியை பெறுவதற்காக, சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக. இது மட்டுமே ஞாபகம் இருக்கட்டும். பழைய அனைத்து நினைவுகளும் முடிவுக்கு வரட்டும். அந்த முடிவுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர்றது தான் இன்றைக்கி முரளியே இல்லையா? ஸோ இந்த விதியின் மூலமாக சித்தி ஸ்வரூபத்தின் வரம் உங்களுக்கு பலனாக கிடைக்கும்ன்ற, அதாவது வெற்றி ஸ்வரூபம். நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர், அவ்வளோதான். கடைசியில் பாபா முரளி முடிக்கும்போதெல்லாம் அந்த கடைசி நேரத்துலலாம் இதை தான் திரும்ப திரும்ப சொன்னார். என் இதயத்தில் யார் இருக்கிறா? குழந்தைங்க. குழந்தைங்க இதயத்தில் யார் இருக்கிறா? பாபா இருக்கார். இதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். அப்போ அதில் அவ்வளோ ரகசியம் இருக்குது. ஸ்லோகன்: அதீந்திரிய சுகம் அனுபவமாகணும் அப்படின்னா உங்களுடைய சாந்த ஸ்வரூபத்தின் நிலையில் நிலைச்சிருங்க. இல்லை நான் ஆத்மா, அதான் மரதானம் தான். நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு பாபா, அவ்வளோதான். இதிலே இருந்தீங்கன்னா அதீந்திரிய சுகம் அனுபவமாகும். இதை தவிர எந்த எண்ணம் வந்தாலும் அதீந்திரிய சுகத்தை கட் பண்ணிட்டு போயிடும். ஸோ மற்ற எண்ணம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இந்த சக்திசாலியான எண்ணத்திலே நிலைச்சிருக்கணும். விக்தேஸ்வரா, சகஜயோகி ஆகணும்னா பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். பாப்தாதா அன்புன்ற பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார். கடவுளே குழந்தைங்களுடைய அன்புனால் கட்டுப்பட்டு இருக்கிறார். விடுபட நினச்சா கூட அவரால் விடுபட முடியாது. அதனால தான் பக்தியில் கூட பந்தனத்தின் சித்திரத்தை காட்டி இருக்கிறாங்க இல்லையா? சிவனை எப்படி காட்டுறாங்க? சிவன் பக்கத்தில் மனைவி பார்வதி, மடியில் முருகன், பிள்ளையார், ஒரு குடும்பஸ்தனாக காட்டி இருக்கிறாங்கல்ல. ஸோ பாபா தாதா ரெண்டு பேருமே, சிவன் சக்தி, சிவன் பார்வதி ரெண்டு பேருமே பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறதா காட்டி இருக்கிறாங்க பக்தியில். நடைமுறையில் பாருங்கள், பிரம்மா பாபா அவ்யக்தமானா கூட அன்புன்ற பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார். வராரு, குழந்தைங்களை பாலனை பண்ணுறாரு இல்லையா? ஸோ வியக்தத்திலிருந்து
விடுபட்டுட்டா கூட, அதாவது இந்த உடல் ஸ்தூல உடல் கண்ணுக்கு தெரிகிற உடல்லேருந்து அவர் விடுபட்டு இருந்தால் கூட அன்பின் பந்தனத்திலேருந்து அவரால் விடுபட முடியல. இந்த அன்புன்ற கயிறு ரொம்ப ரொம்ப வலிமை நிறைந்தது. அப்படிப்பட்ட அன்பின் சொரூபமாகி அந்த அளவுக்கு மகிமைக்குரிய அந்த அன்பின் சொரூபமாகி ஒருவர் மற்றவரை அன்புன்ற கயிறுனால் கட்டி சமீபமான சம்பந்தம் மற்றும் தன்னுடையவர் என்ற அனுபவத்தை செய்வியுங்கள். எப்படி பாபா எல்லா குழந்தையும் என்னுடையவர்னு அன்பில் கட்டி போடுறாரு, நாமளும் அவரை கட்டி போடுறோம். அதேமாதிரி நீங்கள் கூட ஒருவரை ஒருவர் அன்புன்ற கயிறில் கட்டி போடுங்க. அதே நேரத்தில் விலகியும் இருக்கணும், ரெண்டுமே சமமாக இருக்கணும், பற்று இருக்கக்கூடாது. கட்டி பாபாவுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இவங்க என்னுடையவங்க அப்படின்னு அவங்களுக்கு அனுபவமாகணும். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அப்படி அன்புனால் அவங்கள கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செம பவர்ஃபுல் முறையில் இன்றைக்கி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.